பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தீங்களா? ஃபயராக இருந்துச்சா? பற்றி எரியும் பிக் பாஸ் வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் அவங்களுக்கு என்ன தேவை? இந்த மாதிரி சம்பவங்கள் தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாருங்க. நேற்று ஒரு ரூல்ஸை ரிமூவ் பண்ணாருங்க. இன்றைக்கி வந்து வெளியே உள்ளவங்களும் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை பண்ணி விட்டானுங்க. ஸோ எடுத்தோடனே பயங்கர சண்டை நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ ராயன் அண்டு ராணவ் சண்டை தான் இன்றைக்கி பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னா ப்ரோமோவில் வந்து இங்கிட்டு வந்து மஞ்சரியை வந்து அந்த கோவா கேங்க் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரிட்ட யாரும் அவங்க குரூப்போட பொம்மை இருக்கும் போல் இருக்குது. இங்கிட்டு வந்து முத்துக்குமரன் அண்டு விஷால் அப்புறம் சாச்சனா அவங்க 3 பேரும் ஒரு பொம்மையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க போல். அது விஷால்கிட்ட ஒரு அந்த முத்துக்குமரன் குரூப்போட பொம்மை இருக்கும் போல். சாரி, விஷால்கிட்ட. ஆமாம். அதனால் முத்துக்குமரனும் சாச்சனாவும் விஷாலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து இந்த குதிரை சவாரி போவோம்ல, முன்னாடி ஜெஃப்ரி, பின்னாடி ராணவ், அதுக்கப்புறம் ராயன், அவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிட்டு முத்துக்குமரன் கத்துறாரு, பேர் என்ன, மஞ்சரி உன்ட்ட யார் பொம்மை இருக்குது போய் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு கத்துறாரு. ஸோ அங்கிட்ட சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கிட்டு ஜெஃப்ரிக்கு பின்னாடி ராணவுக்கு பின்னாடி ராயன். ஸோ ஜெஃப்ரி என்ன கத்துறான் அப்படின்னா, டேய் பொம்மை மேலே கை வைக்காதடா அப்படின்னு வந்து ஜெஃப்ரி வந்து கத்துறான். ராணவா சொல்கிறான்னு நினைக்கிறேன். பொம்மை மேலே கை வைக்காமல் யார் மேலடா கை வைப்பாங்க? பொம்மை கேம்னா பொம்மை அப்படிங்கிறதுக்கு பொம்மை மேலே தான்டா கை வைக்கணும். மேன் ஹேண்ட்லிங் பண்ணாதான்றா தப்பு. என்னடா முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தாலும் ராயன் வந்து ராணவோட கழுத்தில் கை வச்சுருப்பாப்புல, நீ நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ மேன் ஹேண்ட்லிங் மாதிரி தான் இருக்குது. அது பார்த்தா மேன் ஹேண்ட்லிங் மாதிரி தான் இருக்குது. பட் ராணவ் வந்து ஜெஃப்ரியோட பொம்மை மேலே கை வச்சுருக்கான்னு இப்போ ஜெஃப்ரின்னு சொல்கிறான், ராயனும் சொல்கிறா, டேய் பொம்மை மேலே கை வைக்கக்கூடாதுரா அப்படின்னு. அப்புறம் எப்படி பொம்மையை எடுக்க முடியும்? என்ன லாஜிக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்து அது பெரிய ஆர்குமெண்ட் ஆகிருக்கும் போல இருக்குது. ஸோ இங்கே ராயன் அடிக்க போகிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான் இங்கே அவனை, ராணவை. அந்த சீன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ராணவ இப்படி சும்மா பிடிச்சி தள்ளி விட்றான், அவன் திருப்பி ஓடி வந்துடுறான். ஸோ என்ன ஒரு மேன் ஹேண்ட்லிங் இஷ்யூவாக இருக்குது. ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் போல் இன்றைக்கி. ஸோ நேற்றே பார்த்திங்கன்னா அந்த ராயன் வந்து ப்ரொவோக் பண்ணியிருப்பான். எல்லோரும் இந்த சத்யா வந்து நம்ம ஜாக்லினை தள்ளி விட்டாங்க அப்படி இப்படின்னு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து ஜாக்லின் பண்ணது ரூல்ஸ் மீறினது தாங்க. ஜாக்லின் பொம்மையே ஜாக்லின் எடுக்க முடியுமா? அதை போய் எடுக்க முடியாது. அது விஷால்கிட்ட வந்து ஜாக்லின் பொம்மை. ஆனால் ஜாக்லினே போய் அதை போய் பண்ணி அந்த ஜாக்லினோட அந்த செயினைலாம் விஷாலோட செயினைலாம் அத்து. ஸோ ஜாக்லின் மேலே படுத்து கிடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயன் தான். நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜாக்லின் மேலே ராயன் படுத்து கிடந்து அந்த விஷாலை கீறினதெல்லாம் இவங்க 2 பேரும் தான். ராயனும் ஜாக்லின் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் ராயன் வந்து ஒரு ப்ரோவோக் ஆகியிருப்பான், வார்த்தையெல்லாம் விட்டுருப்பான். யாராவது இப்படி பிடிச்சி தள்ளி விட்டிங்கன்னா செவுல்லாம் பேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு அதை அப்படியே அந்த டோனை மாற்றி அட்வைஸ் பண்ணுறது மாதிரி பண்ணியிருப்பான். நீங்கள் நல்லா பாருங்கள், நேற்று அந்த எபிசோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதோட கண்டினியூட்டி, ராயனும் அந்த நேற்று இருந்த அந்த ஃபயரோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி ஆகிட்டுருக்கு. என்ன சௌந்தர்யா அவங்க ஆளை வெளியே தூக்கி அனுப்பிடுவாங்க போல இருக்குது ரெட் கார்டு கொடுத்து. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.